Hi friends, இன்னைக்கு நம்ம தாய் பேசில் சிக்கன் சமைக்க போகிறோம். வாங்க சமையலை போய் பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: கோழி இறைச்சி வந்து நீங்கள் மின்ச்சர் சிக்கன் எடுக்காதீங்க. பிரெஸ்ட் பார்ட் இல்லைனாக்கா அந்த கால் பகுதி எடுத்துகிட்டு நல்லா சிறுசாக வெட்டிங்க. பேசில் அதாவது துளசி இலை ஒரு கைப்பிடி எடுத்துக்கங்க. 2 முட்டை, பூண்டு 4 பல்லு, ஊசி மிளகா 2லேருந்து 4, உங்களுக்கு உரப்பு தகுந்த மிளகா எடுத்துங்க. இப்போ நம்ம இடிக்கல்லில் பூண்டையும் ஊசி மிளகாவையும் இடித்து வச்சுக்கோம். இடிக்கிறப்ப ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், 1 பதியாக இடித்து வச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் இடித்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். சட்டியில் எண்ணெயை ஊற்றி முட்டையை பொரிச்சு எடுத்துக்குவோம். தாய் ஸ்டைலில் பொதுவாகவே எண்ணெய் அதிகமாக இருக்கும். முட்டை வந்து டீப் ஃப்ரை மாதிரி பொரிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எண்ணெயை வந்து நீங்கள் ஓரத்துலேருந்து தூக்கி மேலே ஊற்றி விடணும். முட்டை மேலே தான் தாய் ஸ்டைலில் பொரிக்கிறது. அதான் நீங்கள் ஒவ்வொரு சாதத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த முட்டையை நான் பொரிச்சு வச்சுருப்பேன். ஸோ நம்ம அந்த டிஷ்ஷோட வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் இப்போ வந்து முட்டையை திருப்பி போடுறேன். ஆக்சுவலி திருப்பி போட வேண்டியதில்லை, வீட்டில் வந்து ஆஃப் குக்கில் சாப்பிட மாட்டாங்க. அதனால தான் வந்து நான் முட்டையை திருப்பி போடுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு முட்டையை, இது நான் செகண்ட் முட்டை பொரிக்கிறப்ப இந்த மாதிரி போட்டுட்டு எண்ணெய் மேலே ஊற்றி விட்டிங்கன்னா ஓரத்தில் கிறிஸ்பி ஆகிரும். நீங்கள் அப்படியே தூக்கி வச்சு சாப்பிடலாம். சரிங்களா? பேசில் இலை வந்து துளசி இலைன்னு சொல்லுவாங்க தமிழில். தாய்லாண்டில் வந்து பேசி இலை ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க சமையலுக்கு. ரொம்ப உடம்புக்கு நல்லது. நம்ம பாரம்பரியமாகவே வீட்டில் வந்து எல்லார் வீட்லேயும் துளசி இலை இருக்குது. ஆனால் அது பேசில் இலை சொல்லி தான் நம்ம அந்த தாய்லாண்டில் அவங்க யூஸ் பண்ணுறது. இப்போ இந்த சட்டியில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறோம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சுருந்த பூண்டு சில்லியும் போட்டு அது போட்டு நல்லா கிளறுவோம். வேகட்டும். வெந்த பிற்பாடு இது நிறம் மாறுது. ஸோ இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும், அடி பிடிக்கி. அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்த கோழி துண்டை வந்து போட்டு நல்லா கிண்டுவோம். ஸோ கோழி இறைச்சியும் ஓரளவு வந்துருச்சு, வெள்ளையாயிருச்சு. ஸோ இப்போ என்ன செய்யணும்னாக்கா நம்ம சாஸ் ஊற்ற ஆரம்பிக்கிறோம். சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், தண்ணி கிச்சப்பு. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஒய்ஸ்டர் சாஸ், 1 டீஸ்பூன் ப்ரௌன் சுகர், 1 டீஸ்பூன் டார்க் சோயா சாஸ். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விடுவோம். கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்குவோம், ஏன்னா ரொம்ப ட்ரையாக இருக்குது அந்த கோழி இறைச்சி நல்லா வேகிறதுக்காக. ஸோ அதனால் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணலாம், ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன். ஓகே, நம்ம துளசி இலை இந்த பாசில் லீஃபை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். எதுக்கு ரொம்ப நல்லதுனாக்கா, நம்மளோட மெமரி வந்து ரொம்ப ஷார்ப்பாக வச்சுருக்கோம். மெமரிக்கு ரொம்ப நல்லது. அப்படி உங்களுக்கு சளி, கோல்ட், கோஃப் அதெல்லாம் பிடிச்சிருந்துச்சினாக்கா அது ரிலீஸ் பண்ணும். அதுவும் இல்லாமல் துளசி இலை வந்து ஆன்டி பாக்டீரியா. நம்மளுக்கு ஃப்ளேம் இருந்துச்சுனாக்கா ஃப்ளேமும் ரிமூவ் பண்ணிடும். ஆஸ்மா இருந்துச்சுனாக்கா அதுக்கும் ஒரு விடுதலை கொடுக்கும், ரிலீஃப் பண்ணும். ஸோ சில பேர் என்ன செய்வாங்க, அந்த இன்செக்ட் இருக்குல்ல, பூச்சி கடிக்காண்டி ஒரு மாதிரி கசக்கி அந்த இடத்துல தேய்ச்சி விடுவாங்க, அதுக்கும் பாய்ப்பாங்க அந்த பேசில் இலை. ரொம்ப நல்லது. ஆன்டி ஸ்ட்ரெஸ் பண்ணும். சமயத்தில் நீங்கள் டீ, காஃபி ஏதாவது குடிச்சிங்கனாக்கா இதில் போட்டிங்கனாக்கா இது வந்து அந்த ஸ்ட்ரெஸ்னஸ் ரிலீஸ் பண்ணும். ரொம்ப நல்லது நம்ம சமையல் சேர்த்துக்குது. சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம பேசி இலை போட்டுக்குவோம். பேசில் இலை போடுற மணிக்கு அடுப்பு அடைச்சிடுங்க. அடுப்பு அடைச்சிட்டு அந்த அனல்லேயே அந்த சூட்லேயே இது வெந்துடும். ஸோ ஒரு கைப்பிடி பேசி இலை எடுத்துச்சிங்கன்னா அதை போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. சரிங்களா? தான் அவர் சமையல் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், தாய் பேசில் சிக்கன் இஸ் ரெடி. ஓகே, நீங்கள் இது சாதத்தோடையும் பொரிச்ச முட்டையோடும் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம் தாய் ஃபுட்டு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், சம்திங் நியூவாக இருக்கும். ஸோ இதோடு நம்ம அடுத்த
நியூ ரெசிபியில் பார்ப்போம். சரிங்களா? ஹேவ் அ குட் டே. காட் bless you all. Happy cooking. Drop it.